முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனன்கள் வாளறிவன் நற்றால் தொழாரியனின். மலர்மிசை ஏகினான் மாரடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அறநெறி காட்டிய வள்ளுவ பெருந்தகையினுடைய பொருட்பாலிலே ஒளிப்பியல் என்ற தொகுதியின் கீழ் 97வது அதிகாரம் மானம். நான் ஏற்கனவே கூறியது போல் 90 முதல் கிட்டத்தட்ட 18 அத்தியாயங்கள் தனி ஒரு மனிதனுக்காக கடைப்பிடிக்க வேண்டிய அல்லது தவிர்க்க வேண்டிய விஷயங்களை வள்ளுவ பெருந்தகை படிப்படியாக காட்டி வருகிறார். முதல் அதிகாரத்திலே சொல்லும் பொழுது 91வது அதிகாரத்திலே பெண் வழி சேரல் என்ற ஒரு நிலையை கீறி பெண்களுடைய பேச்சை அளவுக்கு மீறி கேட்டால் தனி ஒருவனுக்கு ஏற்படக்கூடிய தாழ்ச்சியை சொன்னார். அடுத்த அதிகாரத்திலே வரைவின் மகளிர் என்ற நிலையிலே சில பெண்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறினார். அடுத்த அதிகாரத்திலே கல்லுண்ணாமை நம்முடைய மதியை மயக்கக்கூடிய போதையாகிய கல்லுண்ணாமையை கடைப்பிடிக்க வேண்டும், இல்லை கடைப்பிடிக்காவிட்டால் என்ன ஆகும் என்று கூறினார். அதைத் தொடர்ந்து சூதாட்டம் என்பது ஒரு மனிதனை ஒரு அரசனாக இருப்பவனை கூட ஆண்டியாக்கிவிடும் என்பதை மிக அழகாக விளக்கினார். அதைத் தொடர்ந்து மருந்து என்பது மனதுக்கும் உடலுக்கும் எப்படி அது மருந்து வேலை செய்யும் என்பதை மருத்துவனுக்கும் சொல்கிறார், சாதாரண மனிதனுக்கும் சொல்கிறார். அந்த மருந்து என்பதை ஒரு மருத்துவன் எப்படி உபயோகப்படுத்த வேண்டும், ஒரு நோயாளி அல்லது சாதாரண மனிதன் அதை எப்படி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை கூறுகிறார். அடுத்தது குடிமை என்ற அதிகாரத்திலே ஒரு உயர்குடி பிறப்பு உள்ளவர்கள் தன்னுடைய குடியின் பெருமையை காப்பாற்ற எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். இப்பொழுது அடுத்ததாக 97வது அதிகாரத்திலே மானம் என்று குறிப்பிட்டார். மானம் என்பது என்ன, அதை எப்படி காக்க வேண்டும், எப்படி காத்தால் அந்த குலப்பெருமை என்பது பேசப்படும், அவர்கள் மறைந்த பின்னும் அவர்கள் பெருமை எவ்வாறு பேணப்படும் என்பதை அழகாக காட்டுகிறார். இன்றியமையா சிறப்பின் வாயினும் குன்ற வருப விடல். மிகவும் இன்றியமையாத சிறப்புக்களை உடையவராயிரும் உயர்குடியிற் பிறந்தவர் தாழ்ச்சி வரும்படியான செயல்களை செய்யாமல் விட வேண்டும். சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர். தமக்கு சிறப்பையே தருமானாலும் நம் குடியில் சிறப்புக்கு பொருந்தாத செயல்களை புகழும் மானமும் நிலைப்பதை விரும்புபவர்கள் செய்ய மாட்டார்கள். அது நமக்கு பாராட்டு கிடைக்குங்கிறதுக்காக நம்மை பாராட்டுவார்கள், அல்லது நமக்கு சிறப்பு கிடைக்கும் என்பதற்காக நம்முடைய குடிக்கு அல்லது நம்முடைய குலத்துக்கு அல்லது நம்முடைய பரம்பரைக்கு ஏதாவது இழுக்கு வருமான செயல்களை செய்ய மாட்டார்கள். பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. உயர்குடியிலே பிறந்தவர்களுக்கு நிறைந்த செல்வம் உண்டான போது பணிவுடைமை வேண்டும். செல்வம் சுருங்கி வறுமை உண்டாகும் போது உயர்வு வேண்டும். அது தமிழில் ஒரு பழமொழி, கெட்டாலும் மேன்மக்கள்பாங்க. ஒரு நல்ல உயர்ந்த நிலையை உடையவர்கள் நல்ல ஒரு
பரம்பரையிலே வந்தவர்கள், நல்ல குடியிலே வந்தவர்கள், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், செல்வம் பெருகும்போது அவர்கள் பணிவுடையாக இருப்பார்கள். செல்வத்தை இழந்த பொழுது அப்பொழுது அவர்கள் தளர்வடைந்து தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாமல் அப்பொழுதும் உயர்ந்த நிலையிலேயே தன்னை பராமரித்து கொள்வார்கள். தலையின் இழிந்த மயிரிணையர் மாந்தர் நிலையன் இழிந்த கடை. நல்ல குடியிலே பிறந்தவர்கள் நம் உயர்வான நிலையை விட்டு தாழ்ந்தவிடத்து தலையை விட்டு அகன்று விழுந்த மயிரை போல் இழிவு அடைவார்கள். அதாவது நல்ல குடியில் பிறந்தவர்களுக்கு ஒரு தாழ்மையான நிலை உண்டானால் கூட அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஒரு தலையிலேருந்து மயிர் போனால் எந்த அளவுக்கு கவலைப்பட மாட்டோமோ அது மாதிரி. குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி இணைய செய்யன். குடிப்பிறப்பாலே குன்று போல் உயர்ந்த பெருமைகளை உடையவர்களும் குன்றியளவு தகுதியற்ற செயல்களை செய்வாரானால் தாழ்ச்சி அடைவார்கள். அதாவது அவர்கள் பிறப்பினால் அல்லது பரம்பரையினால் குன்றளவு உயர்ந்திருந்தால் கூட, குன்றுமணி அளவு சிறிய காரியம் செய்தால் கூட அவர்களுடைய புகழ் என்பது அழிந்துவிடும். புகழென்றால் புத்தோனொட்டு உய்யாதால் என் பற்றி இகழ்வார்பின் சென்று நிலை. தன்னை இகழ்பவர்களின் முன்பாக மானமிழந்து நிற்கும் நிலைமை புகழையும் தராது, மற்றும் புத்தேரை நாட்டிலும் கொண்டு போய் சேராது. அதனால் என்ன பயன்? ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. தன்னை இகழ்பவரின் பின்னே சென்று பொருள் பெற்று அதனால் உயிர் வாழ்தலை விட இறந்தவன் என்று சொல்லப்படுதலே ஒருவனுக்கு நன்மையாகும். அதாவது உயர்ந்த குடியிலே பிறந்தவர்கள் தாழ்ந்தவர்களிடத்தே அவர்களை புகழ்ந்து பொருள் பெற்று வாழ்வதை விட சாவதே மேல் அப்படிங்கிறார். மருந்தோ மற்ற உணவும் வாழ்க்கை பெருந்தகையே பீடலையே விடாது விடத்து. தம் குடிக்குரிய பெருந்தன்மை அழியும் நிலையில் தான் இறந்து போகாமல் மானம் விட்டு உடம்பை காப்பது பிறவி பிணிக்கு ஏற்ற மருந்தாகுமோ? அதாவது இந்த உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக மானத்தை பறி கொடுத்து விட்டு வாழ்தல் என்பது மிக கேவலமானது. மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். தன் ஒரு மயிர் நீங்கினாலும் உயிர் வாழாத கவரிமானை போன்றவர்கள் மானம் இழந்த உயிரை காக்கும் நிலைமை வந்தால் அப்போதே உயிரை விட்டு விடுவார்கள். இது குடிப்பிறப்புக்கு நான் பின்னால் விளக்கம் சொல்கிறேன். இனி வரின் வாழாத மானம் உடையார் ஒழி தொழுது ஏந்தும் உலகு. தமக்கு ஒரு இழிவு வந்த பொழுது உயிரை விட்டுவிட்ட மானமுள்ளவரது புகழ் வடிவினை எக்காலத்திலும் உலகத்தார் கைதொழுது போற்றி துதிப்பார்கள். இதுக்கு அழகாக கண்ணதாசன் பாடிப்பார் ஒரு பாடலில், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் தலைவர்களை மானென்று சொல்வதில்லையா, தன்னை தானும் அறிந்து கொள்ளு ஓருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆகவில்லையா. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அப்படி என்றால் இந்த மானம் என்பதற்கு என்ன விளக்கம்? இது நம்முடைய புராணங்களிலும் அல்லது சரித்திரங்களிலும் நிறைய உதாரணம் இருக்குது. மானத்துக்காக உயிரை விட்டவர்கள் நிறைய பேர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு சோழ மன்னன் போரிலே தோற்றுவிட்டான். அவனை சிறை கைதியாக பிடித்து விட்டார்கள். அவளுக்கு தாகம் எடுக்கிறது. தாகம் எடுக்கும்போது அந்த சிறை காவலனிடம் எனக்கு தண்ணீர் வேண்டும்னு கேட்குறான். அந்த சிறை காவலன்
ஒரு அந்த அரசனுக்குரிய மரியாதை இல்லாமல் கைதி என்ற நிலையில் இடது கையால் சர்வசாதாரணமாக அவனுக்கு தண்ணீரை கொடுக்கிறான். அப்பொழுது அந்த அரசன் நினைக்கிறான், நமக்கு அரசனாக இருந்தபொழுது நமக்கு ஏவல் செய்வதற்கு ஏதாவது கேட்டால் செய்வதற்கு நூற்றுக்கணக்கான ஏவலர்கள் இருந்தார்கள். இப்பொழுது இந்த நிலையில் நான் இவனிடம், நம்மை மதிக்காதவனிடம் இந்த தண்ணீரை வாங்கி குடித்து நான் உயிர் வாழ வேண்டுமா என்று அதை குடிக்காமல் உயிர் விடுகிறான். அதனால் அவனை பற்றி பேசுகிறோம். அதே மாதிரி மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பர் வாழும் இடத்து. நம்முடைய அரசர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் அவருடைய பரம்பரையை போற்றி பாதுகாத்தார்கள். நம்முடைய தகப்பன் அதுக்கு மேலே பரம்பரை எல்லாரையும் அந்த பரம்பரையினுடைய தொடர்ச்சியை தான் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். கோப்பெருஞ்சோழனுடைய அவையிலே கண்ணகி போய் நியாயம் கேட்குறா. கேட்ட உடனே வார்த்தை கேட்ட வார்த்தை தேரா மன்னானா. தேரா மன்னானா மன்னன் அரசனாக இருப்பதற்கு தகுதியற்ற அரசனே என்று அவனை ஆரம்பிக்கிறான். அதற்கு மன்னன் சொல்கிறான், அழகாக சொல்லுவான். இது வந்து சிலப்பதிகாரம் வந்து ஒரு நாடகம் மாதிரி இருக்கும். அவன் தன்னுடைய கதையை சொல்கிறான், நான் யார் இப்படிப்பட்ட, ஏன்னா அந்த குலப்பெருமைங்கிறதுக்கு சொல்கிறேன். அவன் பேசுவது அரசனிடம். கண்ணகி ஒரு சாதாரண ஒரு வியாபாரியுடைய மருமகள் அல்லது மகள் ரெண்டும் தான் வச்சுக்கான். அவனுடைய குலப்பெருமையை பற்றி அவள் சொல்லுவான். நான் எப்படிப்பட்ட குலத்தில் வந்தவள் தெரியுமா? என்னுடைய தந்தை பெரிய வியாபாரி சோழ நாட்டில். நான் புகுந்த இடத்துல உள்ள என்னுடைய கணவனுடைய பரம்பரையும் பெரிய பணக்கார பரம்பரை. அப்படிப்பட்ட நாங்கள் பல்வேறு வகையான முத்து பவழம் போன்ற பல வகையான ரத்தினங்களை அணிகலன்களாக கொண்டவர்கள். அப்படிப்பட்ட என்னுடைய கணவனை கல்வன் என்று குற்றம் சாட்டி நீங்கள் கொன்று விட்டீர்களே என்று நீ நியாயம் கேட்குறா. அப்போ அரசன் சொல்கிறான், நீ கொடுங்கோல் அரசன்னு சொல்கிறான். உன்னுடைய நீதி விசாரிக்காமல் நீ ஒரு கல்வனை என்னுடைய கணவனை கொன்று விட்டாய். அதுக்கு அவன் சொல்கிறான், கல்வனை கொல்வது கடுங்கோல் என்று. ஒரு திருடு செய்தவனை கொல்வது அரச தர்மந்தாமா, அதுக்கு தவறு இல்லைன்னா. அப்புறம் இவன் நிரூபிக்கிறான், உன்னுடைய கால் சிலம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு. உடனே அதில் முத்துப்பரல்கள்ங்கிறான், என்னுடைய இது மாணிக்கப்பரல்னு சொல்லி ஒரு சிலம்பை தான் விற்கிறான். அதை பிடித்து கொண்ட சிலம்பை கொண்டு வாங்குறான். அந்த சிலம்பை கொண்டு வந்த உடனே அந்த சிலம்பை உடைக்கிறான். அதுலேருந்து மாணிக்க பரல்கள் தெரித்து இவனுடைய உதட்டில் விழுகிறது ஒரு மாணிக்கக்கல். உடனே இதோ பார், என்னுடைய சிலம்பையும் பார் என்று அவளுடைய இன்னொரு சிலம்பையும் உடைக்கிறான். அதுலேயும் மாணிக்கப்பரல். இப்போ நல்லா யோசிச்சு பார்க்கணும். அரசன் தவறு செய்து விட்டான். இதுவரைக்கும் அது அழகாக இளங்கோடிகள் சொல்லுவார், வளையாத செங்கோல் வளைந்தது. அவனுடைய கண்ணுக்கு செங்கோல் வளைஞ்சதுன்னு தமிழ் புராணங்கள்லையோ காவியங்கள்லையோ சொன்னால் செங்கோல் வளையாது. அவனுடைய கண்களுக்கு தான் பிடித்திருந்த செங்கோல் வளைந்ததாக தெரிகிறது. உடனே என்னுடைய குடியிலே இதுவரை நியாயம் தவறாமல் என்னுடைய முன்னோர்களெல்லாம் நீதி வழங்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடியிலே வந்த நான் தவறுதலாக தவறிழைத்து என்ன பண்ணிட்டேன், பொன்செய் கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன். ஒரு சரியான நீதி விசாரணை நடத்தாமல் ஒரு அவசரத்தில் ஒரு பொற்கொள்ளன் சொன்னான்ங்கிறதை வைத்து கொண்டு நான் என்னுடைய மனைவி, ஏற்கனவே அந்த கதையை சொல்லியிருக்கேன், மனைவி இடித்துரைத்தாள் என்ற அதனால தான் இந்த இடத்துல வள்ளுவன் பாருங்கள் வரிசையாக கடுவிட்டு அமைக்கிறான்.
மனைவிக்கு இடங்கொடையல்ங்கிறது. அவன் மனைவி என்ன சொல்கிறான்னா, கோப்பெருந்தேவி, நீ எல்லாம் என்ன அரசன், என்னுடைய சிலம்பு தொலைந்து விட்டது, அதை கண்டுபிடித்து கொடுக்க முடியவில்லை என்று இடித்து சொல்கிறான். அந்த தன்னுடைய மனைவி நம்மை இடித்து சொல்லிவிட்டாளே என்பதற்காக அந்த அவசரத்தில் சரியாக விசாரிக்காமல் பொற்கொள்ளன் வந்து சொல்கிறான், ஒருவன் கையிலே அரசியுடைய சிலம்பு போல் இருக்கிறது. உடனே அவன் என்ன சொல்கிறான், கல்வனை கொண்டு சிலம்பினை கொணர்க, கல்வனை கொண்டு சிலம்பினை கொணர்க, இதுதான் சொல்லணும்னு நினச்சான். அதாவது திருடன் மூலமாக, அந்த திருடன் மூலமாக அவன் மூலமாக அந்த சிலம்பை கொண்டு வருகன்னு சொல்கிறதுக்கு வாய் தவறி கல்வனை கொன்று சிலம்பினை கொணர்கன்ட்டான். ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு, விசாரிக்காமையே. உடனே கோவலனை தூக்கில் போட்டானுங்க, கொண்டு வந்தால் கண்ணகி கொதித்து எழுந்தாள். இப்போ அரசன் தன்னுடைய 2 தவறுக்கு உணர்றான். ஒன்று, மனைவி மீது கொண்ட ஊழலினால் மனைவியை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக சரியாக விசாரிக்காமல் நாம் தவறு செய்து விட்டோம். அடுத்தது, ஒரு பொற்கொள்ளன் சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஒரு தீவிர விசாரித்து அவன்தான் குற்றவாளி என்று உறுதி செய்த பின்பு தான் தண்டிக்கணும். அதை செய்யாமல் புன்செய் கொல்லன் தன்செல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன். இந்த திருடன் வந்து யாரோ இல்லை, சரியாக விசாரிக்காத நானே கல்வன். அப்போ அதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்வான், என் தலைமுறை செய்த இது பிழைத்தது, நான் இதுவரை காப்பாற்றி வந்த செங்கோல் வளைந்ததுன்னு சொல்லிட்டு அங்கேயே உயிரவிடான். அதான் மயிர் நீப்பின் வாழா கவரிமானன்னார் உயிர் நீப்பர் வாழமிடத்து. தனக்கு ஒரு பழியோ அல்லது ஏதாவது ஒரு அவமானமோ ஏற்பட்டு விட்டால் நல்ல மானத்தை ஆடையாக கொண்டவர்கள், மானத்தை கவசமாக கொண்டவர்கள் அந்த இடத்திலேயே உயிரை விட்டு விடுவார்கள். இது விட்டான். உடனே கோப்பெருந்தேவி, ஆகா, நாம் கணவனை ஒரு சாதாரண ஒரு அற்பமான ஒரு பொருளுக்காக கணவனை நிந்தித்தோம், நம்மால் தான் அவர், நம்முடைய சொல்லினால்தான் தன்னுடைய நிலை மறந்து தவற செய்து விட்டார் என்று அவளும் அது மேலேயே உயிரை விட்டுறார். இந்த இடத்துல மானத்துக்கு நம்முடைய தமிழர்கள் எவ்வளவு இடம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த சிலப்பதிகாரம் நமக்கு காட்டுகிறது. அதே போன்று ராமாயணத்துலேயும் வரும். அழகாக கும்பகர்ணனை கூப்பிட்டு சொல்லுவான். கும்பகர்ணன் வந்த உடனே ராவணனுக்கு அறிவுரை சொல்கிற சாக்கில் கேட்பான், ஆனதோர் வெண்சமர் அழகில் கற்புடை சாணகி துயர் என்னும் தீர்க்கவில்லையோ. அண்ணா, நான் தூங்க போனேன், நீ மனம் மாறி அந்த ஜானகியுடைய இதை மறந்து நீ அவனிடம் இது பண்ணுவார் என்று நினைத்தாள். ஆனால் நீ அப்படி செய்யவில்லை. பேசுவது மானம், இடை பேணுவது காமம். மானம் என்பது உன்னுடைய பேச்சிலே தான் நீ மானமுள்ளவனாக ரோசம் உள்ளவனாக சொல்கிறாயே தவிர உன்னுடைய மனதிலே காமம் நிலைத்து இருக்கிறது. இது அழகாக சொல்வார். காமம் வந்து விட்டால் மானம் போயிடும். காமம் மனதில் புகுந்து விட்டால் அவனிடம் குடிப்பிறப்பு, உயர்ந்த குணம் அதெல்லாம் போயிடும். ராவணன் எப்படிப்பட்டவன் என்பதை கம்பன் வர்ணிக்கும் போது சொல்லுவான், அவன் எல்லா சாஸ்திரங்களும் படித்தவன், வேதமெல்லாம் படித்தவன், இந்திரனுக்கு இந்திரன் எழுத ஒண்ணா சொந்தரன், வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்ததோடு நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவு. நாரத முனிவருக்கு வாக்குவாதம் வரும்போது சாமகானம் இசைத்து சாமவேதத்தினுடைய பெருமைகளை சொன்னவன். இந்திரனுக்கு இந்திரன் அழகானவன், எழுத ஒண்ணா சுந்தரன், அப்படிப்பட்டவன். மனதுக்குள்ளே காமம் என்ற ஒரு எண்ணம் வந்தவுடனே
குடும்ப மானம் என்பதை மறந்தான். அதனால தான் தண்டனை. அதே மாதிரி வாலியும் அது மாதிரி தான். அருமையான சிவபக்தன், எந்த வகையான கெட்ட வழக்கங்களும் இல்லாதவன். அவன் 8 திசைகளுக்கும் சென்று சிவபூஜை செய்து வரக்கூடிய ஆற்றல் படைத்தவன். தன்னுடைய வாளினால் பலம் உள்ளவன். தேவாசுர யுத்தத்திலே தேவர்களுக்கு சார்பாக உதவியவன். தன் முன்னால் எதிர் நிற்பவருடைய பலத்திலே பாதியை பெறக்கூடிய ஆற்றல் படைத்தவன். ஆனால் தன்னுடைய நிலை மறந்து தன்னுடைய கோபத்தினாலும் காமத்தினாலும் அவன் தன்னுடைய சகோதரனை சந்தேகப்பட்டு சகோதரன் மனைவியை தனக்காக்கி கொண்டதனால் இறைவனாகிய ராமபிரான் அவனை அப்புறப்படுத்துகிறார். அப்போ நம்முடைய புராணங்களும் அல்லது காவியங்களும் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், மானம் என்பது ஒரு மனிதனுக்கு உயிரினும் மேலானது. உயிரா மானமானு கேட்டால் மானம்தான். அந்த மானத்துக்கு உதாரணமாக தான் கவரிமானை சொல்கிறார். அது ஒரே ஒரு மயிர் உதிர்ந்து விட்டால் கூட அது தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு துடித்து உயிரை விட்டுவிடும் என்று ஒரு அமைப்பு உண்டு. அதனால தான் மானத்துக்கு சொல்லும்போது கவரிமான உதாரணமாக சொல்வார்கள். மகாபாரதத்தில் அது மாதிரி தான். மகாபாரதத்தில் ஒவ்வொரு திரௌபதியை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக துச்சாதனன் துயில் உருகும்போது, ஏற்கனவே சூதை பற்றி சொல்லும்போது பார்த்தோம். சூதனால் தன்னுடைய மனைவியையும் சகோதரர்களையும் வைத்து இழந்தவன் தர்மபுத்திரன். அப்பொழுது அவனுடைய சபையிலே அவமானத்துக்கு உட்படுகிறான். எல்லாருமே அடிமைகளாக கைகட்டி நிற்கிறார்கள். அப்பொழுது திக்கற்றவளாக இருக்கக்கூடிய திரௌபதி பகவானை வேண்டுகிறாள். அந்த இடத்துக்கு பேர் திரௌபதி மான சம்பிரோக்ஷணம்னு பேர். திரௌபதியுடைய மானம் காத்தவன் மாதவன். ஆகவே அதனால தான் அந்த மானத்தை இழந்ததனால் அதுக்கு அவளை அவமானப்படுத்தியதற்கு எந்த வகையான தண்டனையும் கொடுக்க முடியாது என்ற நிலையில்தான் கண்ணபிரானானவன் அதற்கு துணை இருந்த குற்றமற்றவர்களாகிய பீஷ்மரையும் துரோணரையும் கூட போர்க்களத்திலே கொன்று குவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒரு பெண்ணுக்கு அவமானம் ஏற்படுத்தும் போது பார்த்து கொண்டிருப்பதும் ஒரு பாவம், அதுவும் ஒரு குற்றம். நாம் தான் அவமானப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அதை வெறுமனையே கையேறு நிலையில் பார்த்து கொண்டிருப்பவர் அதை தடுக்காமல் அதை பார்த்து கொண்டிருந்தாலோ அல்லது அதற்கு ஆதரவாக இருந்தாலோ அதுவே பெருங்குற்றம் என்று கண்ணன் பின்னால் பகர்வான். ஆகவே இந்த குடிப்பிறப்பு என்பதற்கு தயவுசெய்து ஜாதியோ அல்லது இதோ கிடையாது. அவர் எந்த குடியில் பிறந்தாலும், ஒரு சாதாரண விவசாயியாக இருந்தால் கூட சரி, ஒரு நெசவாளியாக இருந்தால் கூட சரி, அல்லது அவர் எந்த தொழிலை அந்தணராக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, குடி என்றால் தன்னுடைய பரம்பரையாக காத்து வந்த ஒரு தர்மம். அதாவது ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு குல தர்மங்கள் இருக்குது. அந்த தர்மத்தை விட்டு விலகி அதிலிருந்து மாறுபட்டு அதை கடைப்பிடிக்காமல் போனால் அவர்களுடைய பெருமை குலைந்து போகும்.
அதைத்தான் அந்த வள்ளுவன் ஏன் அந்த குடிப்பிறப்பு குடிமை குடி என்று சொல்கிறான் என்றால், அது ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு வர்க்கத்தையோ குறிப்பிட்ட வகுப்பாரை சேர்ந்ததல்ல. ஒரு குடி என்பது அவனுடைய பரம்பரையாக வரக்கூடிய ஒரு செயல். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தர்மம் உண்டு. வியாபாரியாக இருந்தான்னா வைசிய தர்மம், அரசனாக இருந்தால் ராஜ தர்மம், ஒரு அந்தணனாக இருந்தால் அவனுடைய தர்மம், ஒரு தொழிலாளியாக அல்லது வேறு ஒரு தொழில் பார்ப்பவனாக இருந்தால் தொழில் தர்மம். இது எல்லாமே அவர்களுடைய குடிப்பிறப்பிலே இயற்கையாக அமையக்கூடியது. ஒவ்வொருவரும் அந்த குடிக்குண்டான பெருமையை தன்னுடைய வாரிசுகளுக்கு சொல்லி கொடுத்து இப்படி இருக்க வேண்டும் என்று அந்த குலப்பெருமையை குடிப்பெருமையை காத்து வர வேண்டும். அதிலிருந்து மாறுபட்டால் அதை ஒரு உயிரினும் மேலாக தன்னுடைய குடிப்பெருமையை உண்டான பெருமையை அந்த மானத்தை காத்து வர வேண்டும் என்பதை வள்ளுவ பெருந்தகை மிக அழகாக விளக்குகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய. ஆஞ்சநேயமூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் தன்னை சிறுபேர் அழைத்தனம் சீரி அருளாத இறைவாணிதாராய் பறையில் உறம்போவாய். எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே அவும் உனக்கே நாம் செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றியில் உறம்போவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரும் பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.